குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் நடந்த அவலம், அது தொடர்பான அந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் ஜனவரி 20 புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த விவகாரம்தான் இப்போது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். முரளிராஜா மற்றும் சுதர்சனன், முத்துகிருஷ்ணன், இந்த மூவரும் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் முரளிராஜா போலீஸாக முதல் நிலை காவலராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிகளும் இந்த குற்றப்பத்திரிகையை கடுமையாக விமர்சித்துள்ளன. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விசாரணை எப்படி எந்த போக்கிலே நடைபெற்று வருகிறது என்று தொடர்ந்து தனது புதுக்கோட்டை மாவட்ட கமிட்டி மூலம் அவ்வப்போது விசாரித்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சில மாதங்களுக்கு முன்பு கூட முதலமைச்சரை சந்தித்து இந்த விவகாரத்தில், இந்த வழக்கில் விசாரணை பட்டியல் சமுதாயத்தினரை குற்றம் சாட்டும் வகையிலேயே இருக்கிறது என்று முதலமைச்சரையே சந்தித்து சிபிஎம் மாநில புள்ளிகள் புகாராக சொல்லியிருந்தார்கள் என்று சிபிஎம் வட்டாரத்திலேயே தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் குற்றப்பத்திரிகையில் இப்படிப்பட்ட இந்த விவகாரங்கள் இருக்கிற இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம் ரெண்டும் இதை எதிர்த்து இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதால் மாநில அரசுக்கு எந்த நட்டமும் இல்லை, இதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார். அதே நேரம் விசிக தலைவர் திருமாவளவன் அவரும் இதிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் இன்று மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு எதிரே போராட்டம் நடத்த திட்டமிட்டனர். ஆனால் அவர்கள் போராட்டம் நடத்தாமல் அங்கே வேங்கை வயல் கிராமத்தில் மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிற தகவல் அறிந்து அவர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தலாம் என்று அங்கே சென்றனர். அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை ஊருக்குள் அனுமதிக்க போலீசார் மறுத்துவிட்டனர் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் புதுக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகிலே போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுமார் 35 பேரை போலீசார் இன்று பகலில் கைது செய்திருக்கிறார்கள். அநேகமாக இன்று இரவு அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி கூட்டணி கட்சிகளே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றன. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறது. இந்த விஷயத்தில் திமுக தலைமை கூட்டணி கட்சிகளை எவ்வாறு கையாளப் போகிறது என்பது ஒரு விவாதமாக திமுக முக்கிய நிர்வாகிகள் மத்தியிலும் இருக்கிறது. சில முக்கிய திமுக புள்ளிகள் நம்மிடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போன்ற விவகாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளின் புள்ளிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில் அவர்களை வைத்துக்கொண்டு, இந்த பாருங்கள், இதுதான் உண்மை, விசாரணை இந்த திசையில் தான் நியாயமான நேர்மையாக விசாரணை நடந்திருக்கு, இதுதான் உண்மை, இதை வெளிக்கொண்டு வருவதால் அரசியல் ரீதியாக நீங்கள் இதை தவறாக இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம் என்று அவர்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களோடு ஒரு உரையாடலை ஏற்கனவே திமுக தலைமை நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிதாக ஆகியிருக்காது என்று திமுக புள்ளிகளே சற்று விசனப்படும் அளவுக்கு தான் இந்த விவகாரம் போய்கொண்டிருக்கிறது. திமுக தலைமை இதை எவ்வாறு கையாளப் போகிறது என்பது ஒரு அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இதில் போராட்டங்களை முன்னெடுக்க தீவிரமாக உள்ளன என்பதுதான் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்கிற விஷயமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் நேற்று ஜனவரி 24 திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில் அறிவாலயத்தில் வைத்து திமுகவில் இணைந்தார்கள். அந்த விழாவை இந்த திமுகவின் மாநில மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி தான் ஒருங்கிணைத்தார். ராஜீவ்காந்தியை பற்றி அதே மேடையில் ஸ்டாலினும் அவருடைய பணிகளை புகழ்ந்து பாராட்டினார். இந்த நிலையில் அந்த மேடையில் பேசிய இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, நீங்கள் வந்துட்டீங்க, இனிமேல் அவருக்கு நீங்கள் பதில் கொடுத்துப்பீங்க, அது மட்டுமல்ல இன்னும் இருப்பவர்களையும் அங்கிருந்து இங்கே அழைத்து வர வேண்டும் என்று நேற்று மேடையில் பேசும்போதே
ஒரு அசைன்மெண்ட்டை அவர் அறிவுறுத்தினார். அதாவது உதயநிதி இளைஞரணி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கிற ஒரு உத்தரவு என்னவென்றால், விஷயம் என்னவென்றால், நேற்று வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேர்ந்தாங்க, ஆனால் அதில் மீடியா ஃபேஸு, ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்டவர்கள் அப்படிங்கிறது இருக்காங்களா அப்படின்றது கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் நாம் தமிழர் கட்சியிலே இப்போது இருக்கக்கூடிய ஸ்டார் வேல்யூ மிக்க முக்கிய நிர்வாகிகளை நாம் திமுகவுக்கு அழைத்து வர வேண்டும். அதற்கு என்ன வேண்டுமோ, என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில்தான் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஸ்டார் புள்ளிகளை தங்கள் கட்சி பக்கம் இழுப்பதற்காக சில வேலைகளை தீவிரமாக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்டார் புள்ளிகளில் ஒருவர்தான் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக தற்போது இருக்கும் திருமதி காளியம்மாள். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவருடைய ஆவேசமான இயல்பான மக்கள் மொழியிலே அவர் பேசுகிற பேச்சு அனைவரையும் எளிதாக சென்று சேர்ந்து அவருக்கென்று ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் அவர் போட்டியிட்டார். இந்த நிலையில் காளியம்மாளை தங்கள் கட்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்று திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது சில மாதங்களுக்கு முன்பு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட நிலையில் அதை ஒட்டி நாம் தமிழர் கட்சிக்குள் நடந்த உரையாடல்கள் எல்லாம் ஆடியோக்களாக சமூக தளங்களிலே வெளிவந்தன. அப்போது ஒரு ஆடியோ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் காளியம்மாளை பற்றி பேசிய ஒரு வார்த்தை, ஒரு பிசிறு என்ற ஒரு அநாகரிகமான வார்த்தையை சொல்லி பேசிய அந்த ஆடியோவும் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காளியம்மாள் தரப்பில் மிகுந்த வருத்தத்தில் இருந்ததாகவும் அப்போது சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் காளியம்மாள் என்கிற ஆற்றல் மிக்க அந்த பேச்சாளரை, மீனவ சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க அந்த அரசியல் பிரமுகரை தங்கள் கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது திமுகவுக்கும் விருப்பமாக இருக்கிறது, அதிமுகவுக்கும் விருப்பமாக இருக்கிறது. திமுகவில் ஒரு பக்கம் இதற்கான முயற்சி நடக்கிறது, இன்னொரு பக்கம் அதிமுகவில் அவர் ஏற்கனவே அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான், இன்னும் சொல்ல போனால் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதனால் அதிமுகவோடு ஏற்கனவே அவருக்கு நெருக்கமான பிணைப்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சரும் நாகை மாவட்ட செயலாளருமான OS மணியன் காளியம்மாளிடம் இது தொடர்பாக பேசியிருப்பதாக டெல்டா வட்டாரத்திலிருந்து சொல்கிறார்கள். அவர் அண்ணன் எடப்பாடி என்ன உங்ககிட்ட பேச சொன்னார், நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வாங்க, திமுக அரசு பெண்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதிமுகலேருந்து சொல்லும்போது மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக ஈடுபடும். அதனால் உங்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் அதுக்கு தயாராக இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க என்று முன்னாள் அமைச்சர் OS மணியன் காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக டெல்டாவிலிருந்து செய்திகள் வருகின்றன. ஆனால் ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இதற்கிடையில் விஜய் கட்சி தரப்பிலிருந்தும் தங்கள் பக்கம் காளியம்மாள் வருவாரா என்ற சில வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி மும்முனைகளிலிருந்தும் காளியம்மாளை தங்கள் முகாமுக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் தீவிரமாகி இருக்கின்றன. நாம் தமிழர் வட்டாரத்தில் இது தொடர்பாக விசாரித்தோம். இன்று, அதாவது ஜனவரி 25ஆம் தேதி வரை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு காளியம்மாள் வரவில்லை என்று சொல்கிறார்கள். அடுத்தடுத்த நாட்களில் அவர் வரக்கூடும் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறார்கள். ஏற்கனவே இதே போல ஒரு சில, அதாவது கடந்த டிசம்பர் மாதம் காளியம்மாள் ஆளுங்கட்சி பக்கம் செல்கிறார் என்று ஒரு தகவல் உலவியது. அப்போது காளியம்மாள் தனது எக்ஸ் தள பக்கத்திலேயே அதற்கு ஒரு பதிலிட்டிருந்தார். அதாவது உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் என கடந்து போனால் விதவிதமாக கதை எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். சமூக ஊடகமான வலையொலிகளில் கதை சொன்னது போக பத்திரிகைகளும் இப்போது எழுதத் தொடங்கிவிட்டது என்பதோடு அந்த செய்திக்கு ஒரு மறுப்பு பதிவை காளியம்மாள் இட்டிருந்தார். ஆனால் இப்போது வரை காளியம்மாளை தங்கள் பக்கம் அழைப்பதற்கு திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், இந்த 3 கழகங்களும் தீவிர முயற்சியில் இருக்கின்றன என்பதுதான் டெல்டா வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.